கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, கேமராமேன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேச போயிட்டான், அதான். சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் கீவேர்டு, அதாவது திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஜாவாவில். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினிஷனில் நம்மளுடைய லோக்கல் வேரியபிள் நேமான பிராண்டு கலர் அப்படின்ற நேமையே நம்ம இந்த லோக்கல் வேரியபிளுக்கும் அசைன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிக்கு பதிலாக பிராண்டும் இந்த சிக்கு பதிலாக கலர்னே கொடுத்து இங்கே பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட், கலர் ஈக்குவல் டு கலர் அப்படின்னே கொடுங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக. ஸோ அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதே ப்ரோக்ராம் தான் இது. ஸோ நம்ம அந்த பிராண்டு கலர்னு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன, இந்த பிராண்டும் கலரையும் நான் இங்கே பிசிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி, ஸோ நம்மளுடைய வேரியபிளான பிராண்ட் ஈக்குவல் டு யூசர் கொடுக்குற பிராண்டு, அதே மாதிரி நம்மளுடைய வேரியபிளான கலர் ஈக்குவல் டு யூசர் என்டர் பண்ணுற கலர், ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக. ஸோ போன இதில் எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே பிசின்னு வச்சுருந்தோம், கரெக்டாக ஒர்க் ஆச்சு. சப்போஸ் நான் இந்த சேம் நேமே இங்கே வச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறப்போ எனக்கு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு, அதாவது C1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்டு ப்ளூ அப்படின்றது இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது நடக்காது. நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு வரும். ஸோ நல்லுன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட் அப்படின்னு நம்ம தரதுனால ஜேவிஎம்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியாது, ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை ஜேவிஎம் இங்கே லோட் பண்ணணும் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் ஜேவிஎம்முக்கு தெரியாது, ஓகே? ஸோ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஆப்ஜெக்டில் நம்ம எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே லோட் பண்ணணும், ஸோ ஃபோர்டு வந்து இங்கே வந்துருமா இல்லை டாட்டா வந்து இங்கே வருமா அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன், அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட் எது, C1ஆ C2வா அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் ஜேவிஎம்முக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம திஸ் கீவேர்டுக்கே போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்மளுடைய கிளாஸ் வேரியபிள்ஸ், அதாவது கிளாஸ்க்குள்ளே நம்ம 2 வேரியபிள் வச்சுருக்கோம், பிராண்டு கலர்னு. ஸோ அந்த பிராண்டு கலர் அப்படின்ற வேரியபிள் அதே நேமையே நான் வந்து இந்த 2 இடத்துலையும் பாஸ் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்லையும் நான் பாஸ் பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணுறப்பையும் நான் இந்த கார் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிளுக்கு யூசர், அதாவது கொடுக்குற ஃபோர்ட் அப்படின்ற பிராண்டை நான் என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி கலருக்கு வந்து ப்ளூ அப்படின்றத நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்லையும் வேரியபிள் நேம்ஸ் சேமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஒன்றா சொன்னேன், நல்லுன்னு வரும்னு சொன்னேன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த திஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண அப்புறம் என்ன ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, திஸ் டாட், ஸோ திஸ் டாட் பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட், திஸ் டாட் கலர் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நமக்கு இங்கே நல்லுன்னு வராது அவுட்புட்டு. ஸோ ஃபோர்டு ப்ளூ அப்படின்றது வந்துடும், இங்கே வந்து டாட்டா ஒயிட் அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ ஜேவிஎம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்கவுண்டர் பண்ணுது. அப்போ அந்த ஃபோர்டு ப்ளூ அப்படின்ற 2 வேல்யூவும் இந்த பிராண்டுக்குள்ளே கலருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ C1ன்ற ஆப்ஜெக்ட் ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ண என்ன பண்ணும், ஃபோர்டுன்ற வேல்யூ பிராண்டுக்குள்ளே வந்துடும், ப்ளூன்ற வேல்யூ கலருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது, கரண்ட் ஆப்ஜெக்ட் எது, C1. ஸோ C1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூசர் கொடுக்குற 2 வேல்யூவை அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திஸ் கீவேர்டோட பர்பஸ். ஸோ இந்த திஸ் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணோம், பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட், எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, C1ஆ C2வா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஜேவிஎம்முக்கும் தெரியாது, ஜேவிஎம்முக்கு அதை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த திஸ் கீவேர்டு. அப்போது திஸ் டாட் பிராண்ட், திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணோம், கரண்ட் ஆப்ஜெக்ட் எது, ஜேவிஎம் கரண்ட்டாக எதை லோட் பண்ணியிருக்கு, C1. ஸோ C1ன்ற ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸான பிராண்டு கலருக்கு நீ ஃபோர்டு ப்ளூ அப்படின்றத அசைன் பண்ணு, ஓகேவா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வாஸ் கார் C2ன்றது என்னது, இன்னொரு ஆப்ஜெக்ட். அப்போது C2 திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணோம், கரண்ட்டாக ஜேவிஎம் எதை லோட் பண்ணிச்சு, C2வை. ஸோ திஸ் அந்த கீவேர்டு வந்து C2வை ரெஃபர் பண்ணோம் நெக்ஸ்ட்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேரியபிளான பிராண்டுக்கு யூசர் என்டர் பண்ணுற, அதாவது செகண்ட் காருக்கு அவங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸை நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்டோட பர்பஸ். ஸோ எப்போல்லாம் நம்மளுடைய நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேமோ லோக்கல் வேரியபிள் நேமோ சேமாக இருக்கோ அப்போலாம் ஜேவிஎம்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கரண்ட் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி தான் இது அப்படின்னு நம்ம ஜேவிஎம்முக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தியரியாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ திஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்,
கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜேவிஎம்க்கு வந்து இதான் கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட் எ டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் திஸ் கீவேர்டு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து C1ன்ற ஆப்ஜெக்ட்டை வந்து ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ணுச்சுன்னா திஸ்ன்ற கீவேர்டு யாரை ரெஃபர் பண்ணும்? C1. ஸோ அது முடிஞ்சுன்னா C2 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ்ன்ற கீவேர்டு C2 ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ திஸ் கீவேர்ட் மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணுறோம், எப்போ திஸ் கீவேர்டு வந்து ஆப்ஷனல் அப்படின்றது தான் இந்த 2 பாயிண்ட்டும். ஸோ எப்போ வந்து மேண்டேட்டரி, நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இங்கே என்ன நம்மளுடைய நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதே நேமே நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்லையோ இல்லை நம்ம அசைன் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எப்போலாம் நம்மளோட வேரியபிள் நேம்ஸ், அதாவது எப்போலாம் நம்மளோட டேட்டா மெம்பரும் நம்மளோட லோக்கல் வேரியபிள் நேமும் சேமாக இருக்கோ அப்போ திஸ் கீவேர்டு மேண்டேட்டரி. சப்போஸ் நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நான் பிராண்டு ஸோ இங்கே பிராண்ட் ஈக்குவல் டு பி, கலர் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்மளுடைய 2 வேரியபிள் நேமும் சேமா இல்லை, ஏன்னா பிராண்டுன்னு இருக்குது, இங்கே பின்னு இருக்குது, கலர்னிங்க இங்கே சின்னு இருக்குது. ஸோ அப்போ ஜேவிஎம்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா நேம் வந்து சேமாக இல்லை, அதாவது நம்மளுடைய டேட்டா மெம்பர் நேமும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேமும். ஸோ இப்போ ஜேவிஎம்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த கேஸில் வந்து நம்ம திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணுன்றது மேண்டேட்டரி இல்லை. ஆனால் திஸ் கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணணும்? இந்த 2 வேரியபிள் நேமும் சேமாக இருக்கப்போ திஸ் கீவேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த திஸ் கீவேர்டோட பர்பஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். எப்போ வந்து லோக்கல் வேரியபிள் நேமும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து நம்ம ஆப்ஷனல் யூஸ் பண்ண தேவையில்ல, திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ எப்போ திஸ் கீவேர்டு மேண்டேட்டரினா லோக்கல் வேரியபிள் நேம்ஸும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது ஜேவிஎம்க்கு. ஸோ திஸ் கீவேர்டு மேண்டேட்டரி. ஸோ திஸ் கீவேர்டோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.